வெல்கம் டு வெட்டியா பேசுவோம். நேற்று நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்னு. அதுக்கு 2 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என் ஃப்ரெண்டு 2 பேர், ஒருத்தவங்க வந்து ஸ்கூலை பற்றி போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க காலேஜை பற்றி போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேருந்தே போவோமே, ஸ்கூல்லேருந்தே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா. நான் ஃபஸ்ட்டு சின்ன ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு படித்தேன். அங்கே வந்து 1வதுலேருந்து 8வது வரைக்கும் தான் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இங்கே கிராமத்துக்குள்ளேயே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு அவ்வளோதான் வரும். டெய்லி நடந்து தான் போவோம் ஸ்கூலுக்கு. நடந்து போயிட்டு நடந்தா வர்றது. காலைல ஒரு 8 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு சாயந்தரம் எப்போதும் போல் 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. அங்கேருந்து வந்துடுவோம். அது வந்து முஸ்லீம் ஏரியா சுற்றி உள்ள ஒரு ஸ்கூலு. அதனால வந்து வெள்ளி சனி தான் எங்களுக்கு லீவு. சண்டேலேருந்து ஸ்கூல் உண்டு. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் லீவு. 1வதுலேருந்து 8வது வரலையும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். லாஸ்ட்டு வந்து 8வது படிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் சீனியாரிட்டி வரும் இல்லையா, அந்த ஸ்கூல்லேயே நம்ம தான் ஹையஸ்ட் கிளாஸு அப்படின்ட்டு ஒரு சீனியாரிட்டி வரும். அப்போது இருக்கும்போதெல்லாம் அப்படியே கெத்தாக இருக்கும், நம்ம தான்டா அப்படின்னு இருக்கும். நான் 9th போய் ஜாயின் பண்ணேன். அந்த ஸ்கூலில் வந்து 6வதுலேருந்து 12வது வரலையும் இருக்குது. ஹையர் செகண்டரி ஸ்கூலு. 3.5 to 4 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு வந்து டெய்லி சைக்கிளில் தான் போவோம். சைக்கிளில் தான் வருவோம். சின்ன ஸ்கூல்லேருந்தே ஒரு திக் ஃப்ரெண்டு. ஒட்டி பிறக்காத இரட்டை சகோதரர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரெகுலராக ஸ்கூலுக்கு போவோம், லீவ் போட மாட்டான். லீவ் போட்டால் எனக்கு வீட்டில் போர் அடிக்கும். ஏரியாவில் அது அவ்வளோவா பசங்க கிடையாது. அதனால் லீவ் போட்டால் எனக்கு வீட்டில் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் போயிடுவேன். ஸ்கூலில் போய் பண்ணாத சேட்டை கிடையாது, பண்ணாத அட்ராசிட்டிஸ் கிடையாது. ஒளிஞ்சாங்கண்டு விளையாடுறது, மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு கை கழுவ போனால் தட்டால் வெட்டுவேன்டா அப்படின்னு சொல்கிறது, எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சா சொல்லிக்கிட்டே போகலாம். அது இன்னொன்று நினச்சாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். காலேஜை விட ஸ்கூலில் தான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஸ்கூல் லைஃப்பை இப்போ நினச்சா கூட அந்த வாழ்க்கைலாம் திருப்பி கிடைக்காதுடா. அதனால் ஸ்கூல் லைஃப்பை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். என்னென்னா சில நேரத்தில் எங்கள் அம்மா மதிய சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்து விடுவாங்க. சின்ன ஸ்கூல்லையே சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுவாங்க. சில நேரத்தில் ஸ்கூல்லேயே சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னுவாங்க. அப்போல்லாம் சாம்பார் சாதம் தான். சாம்பார், முட்டை, பச்சைப்பயிறு வேக வச்சு கொடுப்பாங்க. அப்படின்னா கொண்டக்கடலை. ஸ்கூல் லைஃப்பு ஜாலியாக போணுச்சு. ஸ்கூல் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள தான் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரே பாண்ட், அதாவது ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து பழகின ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். அடுத்து பெரிய ஸ்கூல்னால் நான் 9th போய் ஜாயின் பண்ணுறேன். 9th போய் ஜாயின் பண்ணி 9th-லேருந்து 12th வரலையும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. டெய்லி சைக்கிளில் தான் போவோம், சைக்கிளில் தான் வருவோம். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த ஸ்டேஜ் அது. 9th போய் 8th வரலையும் சின்ன பிள்ளை அப்படின்னே போயிட்டு 9th போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போயிடுச்சு. புது ஸ்கூலுன்றதுனால ஒரு ஒரு நாட்களும் எங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், நாளான்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு புது ஸ்கூலுன்றதுனால ஒன்று புதுசாக தான் போணுச்சு. அதுக்கப்புறம் அடுத்து 10th இல்லையா, 9th முடிச்சுட்டு 10th போகும்போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா படிக்கணும். ஏதோ ஓரளவு கொஞ்சம் படித்து 10th கிராஸ் பண்ணியாச்சு. 11th 12thலாம் 2016 2017 11th 12th படித்தோம். அந்த டைமில் வந்து 11th படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா 10th பாஸ் பண்ணிட்டோம், 11th ஒரு வருஷம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. எங்களுக்குன்னு தனியாக கிளாஸ் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. குரூப்பில் வந்து ஒகேஷ்னல் குரூப். நாங்கள் மொத்தமே 12 பேர் தான். பாய்ஸ் மட்டும்தான், கேர்ள்ஸ் கிடையாது. கேர்ள்ஸ் இல்லைனா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு அதே மாதிரி தான். கேர்ள்ஸ் கிடையாது, பாய்ஸ் மட்டும் தான். 11th-லையும் 12th-லையும் நாங்கள் ஒரு 12 பேர். எங்களுக்கு வந்து கிளாஸ் டீச்சர் வந்து உமா டீச்சர்னு ஒருத்தவங்க. எந்த தப்பு பண்ணாலும், பசங்களாக இருக்கிறதுனால எந்த தப்பு பண்ணாலும் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் ஸ்கூலே எங்களை ஒரு மாதிரியாக பார்க்கும். ஏன்னா நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருப்போம். ஏன்னா 12 பேர் மட்டும்தான். அடுத்து 11th முடிச்சுட்டு 12th போகும்போது பெரிய பெரிய கிளாஸ், ஹையஸ்ட் சீனியர் நாங்கள் தான். ஏன்னா பாய்ஸ் மட்டும் தான் 12 பேர். வேறு மற்ற எல்லா குரூப்லேயும் கேர்ள்ஸ் உண்டு. அதனால் அந்தளவுக்கு ஸ்டாஃப்ஸும், அதாவது ஜென்ஸ் ஸ்டாஃப்ஸு, சாரும் யார் அவ்வளோவா க்ளோஸாக இருக்க மாட்டாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டில். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ஓப்பனாக பேசுவாங்க. பாய்ஸ் மட்டும்தான் அப்படின்றதுனால ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவாங்க. மற்ற கம்பெனி கிளாஸ்லாம் போவோம். இப்போ இங்கிலீஷு, மேக்ஸு, தமிழ் அப்படின்லாம் கம்பெனி கிளாஸ் போவோம். நான் படித்தது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதில் வந்து கம்பெனி கிளாஸ் போவோம். A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட எங்களையும் கூப்பிட்டு கம்பெனி கிளாஸாக உட்கார வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸில் கேர்ள்ஸ்லாம் இருக்கும். சார் அங்கே எழுதிட்டு இருப்பார், இங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க.
சார் திரும்பி பார்த்து என்னடா பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே வாய் திறக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. மறுபடியும் அங்கே எழுதிட்டு இருப்பாரு, நீங்கள் திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் திரும்பின்னு அமைதியாக இருக்கிறீங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்பயும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. 3வது தடவையும் பேசுவாங்க. 3வது தடவை பேசும்போது எங்கள் 12 பேரையும் மாதிரி கூப்பிட்டு நீங்கள் போங்கப்பா உங்கள் கிளாஸுக்கு அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க. நாங்கள் எங்கள் கிளாஸில் உட்காந்து நாங்கள் இஷ்டப்படி கதை பேசுகிறது என்ன, விளையாடுறது என்ன. எங்கள் கிளாஸ் மிஸ் வருவாங்க, உமா டீச்சர் வருவாங்க, வந்து அவங்க கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவாங்க. அவங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அட்டண்டன்ஸ் எழுதுவாங்க. ஏன்னா ஸ்கூல்லேயும் அவங்க கொஞ்சம் சீனியர் ஸ்டாஃப்ன்றதுனால எல்லா பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கும். அவங்க பாட்டில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. நாங்கள் இங்கே பக்கத்தில் உட்காந்து எங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்போம். எங்கள் வேலைனா என்ன, கிறுக்கிற வேலை தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே. படிக்கிறதுன்னு வந்தால் தனியாக படிச்சிருவோம். எங்களுக்கு கிறுக்கிற வேலைன்னா ஏதாவது வரைகிறது, ஏதாவது எழுதுறது, கதையாக எழுதுறது. நோட்டு புக்கை பார்த்தோம்னா புதுசாக இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ், அப்படியே லாஸ்ட் பேஜை பரட்டினா இல்லாத போல அதெல்லாம் கிறுக்கி வச்சுருப்பாங்க. அது 11th 12th லைஃப்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அதெல்லாம் 12th லைஃப்பை நினச்சாலும் அப்படி இருந்தமேடா இப்போ எப்படிடா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன். நான் காலேஜ் முடிச்சும் 4 வருஷம் ஆகுது. தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுது. பல உண்மைகள்லாம் வெளியில் வரும். என்னென்ன உண்மைன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுமாரி சின்ன ஸ்கூலில் ஒரு விஷயம் மறக்கவே முடியாது. அப்போது ஒரு 6வது 7வது படிச்சுட்டு இருப்போம். இன்டர்வல் விடுவாங்க. அந்த இன்டர்வலில் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி கிளாஸுக்கு போயிடணும். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், கரெக்டாக 3 பேர் தான் இருக்கோம். ஸ்கூல் பக்கத்துலேயே வயல். இந்த வயலில் வந்து ஃபுல்லாக காட்டாமணி இருக்கும், காஞ்சி போன புல் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணாங்க, பத்தி குச்சி பொருத்தி போட்டு அந்த காஞ்சி புல்லை கொஞ்சம் எரிய விட்டு காட்டாமணியை உடச்சி அணைச்சாங்க. இதை மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, யாராவது பார்த்தா அந்த சார்ட்ட சொல்லிவிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் கேட்கவே இல்லை. மறுபடியும் என்ன பண்ணீங்க, மறுபடியும் கிழிச்சு போட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி பரவணுன்னே காட்டாமணி வச்சு அடித்து அணைச்சிட்டாங்க. 3வது தடவை என்ன பண்ணாங்க, அதே மாதிரி கொளுத்தி போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக பரவ விட்டு அணைக்குமே அப்படின்னு பெருசாக பரவ விட்டாங்க. விட்டுட்டு அணைக்கிற நேரம் பார்த்து பெல் அடிச்சிட்டாங்க. 10 நிமிஷம் தான் 15 நிமிஷம் தான் அந்த இன்டர்வெல். பெல் அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே எல்லாம் ஓடி போயிட்டோம். பாதி அணைச்சாங்க, பாதி அணைக்கல. அது அப்படியே ஃபுல்லாக பரவி, காஞ்சி புல்லுக்கு ஃபுல்லாக பரவி, காட்டாமணி ஃபுல்லாக எரிஞ்சு லஞ்ச் பில்லுக்கு வந்து பார்க்குறோம், வயலே அப்படியே கருப்பாக இருக்குது. சார்லாம் சொல்கிறாங்க, எவனோ குடியார பைய கொளுத்தி போட்டுட்டு போயிட்டான், சீரட் அடிக்க வந்தவங்க கொளுத்தி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் நாங்கள் தான் கொளுத்துனது. கடைசி வரலையும் மூச்சே விடலையே, நாங்கள் தான் கொளுத்துனது அப்படின்றத. அது ஒரு மறக்க முடியாத தருணம். பாக்கு மரம்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கு மரத்துலேருந்து பட்டை பிச்சு கொஞ்சோண்டு உடச்சி மென்று சாப்பிட்டோம்னா பாக்கு மாதிரியே இருக்கும். மருதாணி காய் சின்ன சின்னதாக இருக்கும். அந்த காயை வந்து நல்ல காஞ்ச காய் வாங்கி கையில் இது பண்ணி பாக்கு மாதிரி ஊதிட்டு அதை போட்டு சாப்பிடுவோம். அதுவும் பாக்கு மாதிரி தான் இருக்கும். துவர்ப்பாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். பெரிய ஸ்கூலுக்கு போனோம்னா அங்கேயும் மறக்க முடியாத சம்பவம் இங்கேயாவது கொஞ்சம் தான் இருக்குது. சின்ன ஸ்கூலில், பெரிய ஸ்கூலில் மறக்க முடியாத சம்பவம் நிறையா இருக்குது. கிளாஸ்லேயே இல்லாமல் கிரவுண்டில் இருந்த காலம்லாம் இருக்குது. எங்களோட சீனியர் அவங்களோட சேர்த்து உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சீனியருக்கு தான் முக்கியமாக கிளாஸ் எடுப்பாங்க, எங்களை கண்டுக்க மாட்டாங்க. அப்போ டைமில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் கிளாஸ்லேயே போய் உட்காருங்கப்பா அப்படின்றவாங்க. எங்களுக்குன்னு தனியாக சின்னதாக ஒரு கிளாஸு, 4 பெஞ்சு தான் கிடக்கும். வாங்கடா கிரிக்கெட் விளாட போகணும், பக்கத்துலேயே கிரவுண்டு. அப்போ வந்து எங்கள் பிடி சார் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா தானடா இருக்கீங்க, உட்காந்து சத்தம் போடுறதுக்கு நீங்கள் போய் விளாடுங்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க. நாங்களும் போய் கிரிக்கெட் விளாடுவோம். காலையில் மதியத்துக்கு எடுத்துகிட்டு போகிற சாப்பாட்டை காலையிலே செகண்ட் பீரியடே சாப்பிட்டுட்டு இன்டர்வல் முடிஞ்ச கையோடு நேராக கிரவுண்டுக்கு போயிடுவோம். போயிட்டோம்னா மறுபடியும் லஞ்சு பில்லு முடிகிற வரலையும் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் அங்கே சத்துணவு வாங்கி சாப்பிடுவோம். இங்கே 12 பேருக்கும் ஒரே பிளேட்டில் வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான். இதில் முக்கியமாக மழை டைமில் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸ்கூல் போகிறப்பலாம் ஸ்கூல் கிளம்பும் போதே காலையில் நியூஸ் வச்சிரும், எப்படா லீவ் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. காலையில் இங்கேருந்து 8 மணி கிளம்புறோன்னா காலையில் 7 மணிக்கே டிவி போட்டுரும். 1 மணி நேரமாக டிவி ஓடும், லீவ் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. அது லீவுன்னு சொல்லிட்டா அப்படியே இருந்துருவோம். சரி லீவு இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போவோம். ஆடி மாதம் தான் சூப்பராக காற்றடிக்கும் அப்படின்வாங்க. அந்த டைமில் சாயந்தரத்தில் சைக்கிள் ஓட்டிகிட்டு வர முடியாது. ஏன்னா 2 பக்கமும் வயல், 2 பக்கமும் பனை மரம் இருக்கும் ரோட்டை ஒட்டி, 2 பக்கமும் வயல் ஃபுல்லாக நல்லா காற்றடிக்கும். சைக்கிளே ஓட்ட முடியாது. இதில் இறங்கி தள்ளிட்டு வரலாமா அந்த அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் மெனக்கட்டு கால் வலிக்க சைக்கிள் மிதிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் ஓட்டிட்டு வந்து டைம் இருக்குது. அப்புறம் வயல்லலாம் பயிர் போடுவாங்க, பச்சை பயிர் போடுவாங்க. பச்சை பயிர் போட்ட டைம்லலாம்
நின்று இறங்கி பச்சை பயிறு பிச்சு உரிச்சு தின்ன ஞாபகம் இருக்குது. அப்புறம் இலந்த மரம், ஸ்கூல் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா இலந்த மரம் இருக்குது. மதிய டைமுக்கும் வருவோம். லஞ்ச் டைம் 1/2 hour 40 நிமிஷம் அப்படின்னா அந்த 1/2 hour வந்து நான் இலந்த பழம் பிச்சுட்டு எடுத்துகிட்டு போவோம். கிளாஸுக்கும் எடுத்துகிட்டு போய் தின்னுட்டு அந்த இலந்த கொட்டையை வந்து மேலே சீலிங்கில் ஒட்ட வச்சுருப்போம். கையில் துப்பி மேலே அடித்து ஒட்டுவாங்க. இந்த மழை காலத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 4 கிலோமீட்டர் சைக்கிள் வரோம்னா திடீர்னு மழை வந்துடும். மரம் தான் இருக்கும், வேறு வீடுலாம் எதுவும் கிடையாது. அதனால மழையில் நனைஞ்சிட்டு வருவோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக பெரிய ஸ்கூலில் படிக்கும்போது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான என்னென்னா, நானும் இன்னொரு ஃப்ரெண்டு சுசின்னு, லேடிஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சிடாதீங்க, சுசின்னொன்னே சுசீந்திரன், நானும் அவனு தான் ரொம்ப க்ளோஸு. நான் இப்போ சின்ன ஸ்கூலில் சொன்னேன் இல்லையா, ஒட்டி பிறக்காத இரட்டை சகோதரர்கள்னு, இப்போ வரலையும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் வீடியோ மட்டும் ஏன்டா நீ தனியாக போடுற அப்படின்னு கேட்காதீங்க. அவன் கொஞ்சம் இப்போ படிச்சுட்டு இருக்கான், மேற்கொண்டு படிக்கிறான். அதோடு சேர்த்து ஒரு பிஸ்னஸும் பார்த்துட்ருக்கான். அதனால அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் மட்டும் தனியாக வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அவன் இல்லாமல் நான் ஸ்கூலே போக மாட்டான். நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது அவனை அழைச்சிக்கிட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போவான். அப்படி இல்லைன்னா அவன் கிளம்பி வருவான், நானும் இங்கேருந்து கிளம்பி போவோம், சேர்ந்து போவோம். அவன் இல்லாமல் ஒரு நாள் கூட ஸ்கூல் போனதில்லை. ஏன்னா எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நானும் அவனும் ஒன்றா தான் இருப்போம். இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு காலேஜ் வீடியோ வரும். இது வந்து ஸ்கூல் லைஃபு. ஸ்கூல் லைஃப்பில் இன்னும் மிஸ் பண்ணது எவ்வளவோ இருக்குது. பழைய விஷயம்லாம் நிறையா ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் இந்த மாதிரி மறக்க முடியாத ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் பண்ண மறக்க முடியாத அட்ராசிட்டிஸ் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் நிறையா வரும் உங்களுக்கு.